முதலியார்பேட்டை தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் விபச்சாரம் தொழில் நடத்தியதாக வானரப்பேட்டையைச் சேர்ந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளி ஐயப்பன் கோவாவில் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைதானார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சாலை தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் விபச்சார தொழில் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் அந்த வீட்டை சோதனையிட்டனர். அந்த சோதனையின் போது அங்கு ஹோட்டல் அறைகளில் விபச்சாரம் நடப்பது தெரிய வந்தது. அடுத்து ஹோட்டல் மேலாளர் முத்தமிழ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் புரோக்கர்களாக செயல்பட்ட புதுச்சேரி வானரப்பேட்டையைச் சேர்ந்த பாலாஜி, ஐயப்பன் என்கின்ற மணிகண்டன், தினேஷ், லோகேஷ் மற்றும் முத்தமிழன் ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படாத ஆணுரைகள், 22,330 ரூபாய் பணம், மோட்டார் சைக்கிள் மற்றும் 5 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் குற்றம் நடத்தப்பட்ட புதுச்சேரி வானரப்பேட்டையைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர்தான் இந்த குற்றத்தின் பின்னணியில் இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தலைமறைவாக இருந்த ஐயப்பனை தேடி வந்தனர். இந்த நிலையில் ஐயப்பன் கோவாவில் இதே போன்று விபச்சாரம் செய்து வருவது தெரிய வந்தது. இதனையடுத்து அங்கு சென்று முகாமிட்டிருந்த தனிப்படை போலீசார் ஐயப்பனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேற்கொண்டு அவர் அளித்த வாக்குமூலத்தில் ஆடம்பர வாழ்க்கை நடத்துவதற்காக விபச்சாரத்தில் ஈடுபட்டு விபச்சார விடுதியை தனது கூட்டாளிகளை வைத்து நடத்தியது தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்து ஒரு கார் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர் மீது இதுவரை கொலை, வெடிபொருள் கடத்தல், கொள்ளை உள்ளிட்ட 16 குற்ற வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். காரைக்காலில் நிலக்கரி சிதறல்களில் சறுக்கி 10க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளானதை அடுத்து தனியார் துறைமுக நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ளது காரைக்கால் தனியார் துறைமுகம். இங்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதியாகிறது. ஆனால் இங்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி பாதுகாப்பற்ற முறையில் லாரிகளுக்கு மாற்றப்படுவதாகவும், இதனால் அருகில் உள்ள பகுதிகளில் நிலக்கரி படிந்து பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர். இருந்த போதிலும் இதுவரை அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் நிலக்கரிகளை ஏற்றி செல்லும் லாரிகள் நிலக்கரி கீழே சிந்தாமல் இருக்க எந்த பாதுகாப்பும் இல்லாதவாறு செல்வதாலும், அதே வேகத்தில் செல்வதாலும் நிலக்கரி சாலைகளில் சிதறி இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் சறுக்கி கீழே விழும் நிலை இருந்து வருகிறது. நேற்று மாலை காரைக்கால் அம்பாள் சத்திரம் அருகே சிதறி கிடந்த நிலக்கரியால் இருசக்கர வாகனத்தில் வந்த 10க்கும் மேற்பட்டோர் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து துறைமுக நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அளவுக்கு அதிகமான சுமை ஏற்றுதல், அதிவேகமாக செல்லுதல், முறையாக லாரியை மூடாமல் செல்லுதல் உள்ளிட்ட காரணங்களால் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாகவும், இதனை உடனடியாக துறைமுக நிர்வாகம் சரி செய்யவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் துறைமுக நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், காரைக்கால் தனியார் துறைமுகம் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களிடமிருந்து புகார்கள் வரும் பட்சத்தில் உரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வாகன விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது எந்த அச்சமுமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் அறிவுறுத்தி உள்ளதாகவும், இது தொடர்பாக 6 மாதமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தனியார் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்துள்ளதாகவும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்த மாவட்ட ஆட்சியர், துறைமுகம் காரைக்காலில் இருக்க வேண்டும் எனவும், இருந்தால்தான் வளர்ச்சி ஏற்படும் எனவும், இருந்த போதிலும் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 1 வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமை மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் விதமாக திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் தலைமையில் இன்று திருநள்ளாறு போலீசார் மோர் வழங்கினர். இதனை ஆர்வத்தோடு பக்தர்கள் வாங்கி அருந்தி சென்றனர். தூய்மையான நகரம், பசுமையான புதுச்சேரி என்ற அடிப்படையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பாண்டிச்சேரி ரோட்டரி காஸ்மாஸ் மற்றும் ரீசிட்டி இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் தூய்மை பணியை மேற்கொண்டனர்.
முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மையும் செய்யும் பணியை தொடங்கி வைத்தனர். இந்த தூய்மை பணியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரையை சுத்தம் செய்து சுமார் 500 கிலோ அளவிற்கு குப்பைகளை அகற்றினர். இது குறித்து அவர்கள் கூறும் பொழுது, கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை தன்னார்வலர்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்க முடியாது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையை தூய்மையாக வைக்க உதவிட வேண்டும். தாங்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசும் பொருளை கடற்கரை சாலையில் போடாமல் குப்பை தொட்டிகளில் போட வேண்டும். ஏனென்றால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் சுத்தமான நகரம், பசுமையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தனர். இதில் ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் ரீசிட்டியின் இன்சார்ஜ் காயத்ரி ஸ்ரீகாந்த் மற்றும் முன்னாள் வஉசி பள்ளியின் தலைவர் சீனோ, ரோட்டரி காஸ்மாஸ் உறுப்பினர் சந்திரசேகர், வெங்கடேசன், பசுபதி, சோபன் குப்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை கிளை இயக்க தலைவர் தினேஷ் மற்றும் செயலாளர் முருகன் தலைமை தாங்கி நடத்தி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை கண்ணதாசன் மற்றும் பாலாஜி செய்திருந்தனர். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ தன்னை RLB ஜனநாயக பேரவையில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட மாஸ்கோ RLB பேரவையில் இணையும் விழா மாநில அமைப்பாளர் சிவகுமாரன் தலைமையில் அட்மின் கோமதி முன்னிலையில் RLB பேரவை நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் இல்லத்தில் நடைபெற்றது. சுமைதாங்கி அறக்கட்டளை நிறுவன தலைவர் மாஸ்கோ RLB ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து தான் கடந்த 10 ஆண்டுகளாக வெள்ளியனூர் தொகுதியில் சுமைதாங்கி அறக்கட்டளை என்கின்ற டிரஸ்ட் நடத்தி வருகின்றேன் என்றும், அதன் நிறுவன தலைவராகவும் இருந்து வருகிறேன். அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்துள்ளேன் என்றும், கொரோனா காலத்தில் கூட என்னால் முடிந்தவரை எனது சுமைதாங்கி அறக்கட்டளை மூலம் உத்தரவாகினி பகுதியில் வசிக்கும் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் உணவு, அரிசி மற்றும் மளிகை பொருட்களை கொடுத்து உதவி செய்து வந்துள்ளேன் என்றும், மக்களவை தேர்தல் முடிந்ததும் கூட 2 நாட்களுக்கு முன்பாக கோடை காலத்தில் வெப்பம் தாக்கத்தினால் வெயிலில் செல்ல முடியாமல் இருக்கும் கூலி வேலை செய்யும் தொழிலாளர் குடும்பங்கள் அனைவருக்கும் குடும்பத்திற்கு 10 கிலோ அரிசி வழங்கினேன் என்றும், மக்களவை தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு 500 மற்றும் 200 என்று பணம் கொடுத்த வேட்பாளர்களை கைது செய்ய வேண்டும் என்று வெளியனூர் முருங்கம்பாக்கம் கூட்டோட்டில் மறியல் போராட்டம் நடத்தி வாக்காளர்களுக்கு பணம், பொருள் கொடுப்பதை தேர்தல் துறை தடுக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய என்னை காவல்துறை கைது செய்தது என்றும் அனைத்து விவரங்களையும் RLB ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவரிடம் எடுத்துக் கூறினார். மேலும் சமூக பணியை மேலும் விரிவுபடுத்துகின்ற வகையில் RLB பேரவையில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தனது சுமைதாங்கி அறக்கட்டளையை முழுமையாக கலைத்துவிட்டு தனது நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் அனைவருடனும் திரளாக வந்து RLB பேரவையில் இணைந்து கொண்டார். மாஸ்கோ அவர்களையும் அவருடன் வந்த வெள்ளியனூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி மற்றும் தொகுதி அறக்கட்டளை நிர்வாகிகள், பெரியபேட் ஊர் பொதுமக்கள், முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் நிர்வாகிகள், மகளிர் அணி தலைவி நிர்வாகிகளையும் அந்த ஊர் மக்கள் அனைவரையும் RLB வரவேற்றார். அனைவரும் மகிழ்ச்சியாக RLB பேரவையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மாஸ்டர் பீஸ் மியூசிக் அகாடமியின் 3ஆம் ஆண்டு விழா பாண்டி மெரினாவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள மாஸ்டர் பீஸ் அகாடமியின் 3ஆம் ஆண்டு விழா பாண்டி மெரினாவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சவுல்புல் மியூசிக் இயக்குனர் சத்யா, தொழிலதிபர் தளபதி ஆனந்தகுமார், கவிக்குயில் மியூசிக் அகாடமியின் இயக்குனர் சுசீந்திரகுமார், ட்ரம்பர் ஜோன் புதுச்சேரியின் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து ரிதமிக் பிளாஸ்ட் இரவின் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாண்டி பிரைட் பாடகர்கள் ஞானசேகர், ஜான் போஸ்கோ, பிளேபேக் சிங்கர் ஜோர்டன், அந்தோனி மற்றும் மாஸ்டர் பீஸ் அகாடமியில் பயின்ற மாணவ மாணவிகள், அவர்களின் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பல்வேறு வகையான பாடல்களை பாடி அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாஸ்டர் பீஸ் மியூசிக் அகாடமியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு எஸ் மீடியா சேனல் மீடியா பார்ட்னராக இருந்து செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மூலக்குளம் டிரான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா புதுச்சேரியில் ஜிப்மர் விளையாட்டு அரங்கில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமை விருந்தினராக வருகை தந்த டாக்டர் ரச்சனா சிங் IPSஐ பள்ளியின் தலைவர் டாக்டர் சாம்பால் வரவேற்று சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர் மாணவர்கள், பெற்றோர்கள், பார்வையாளர்கள் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பள்ளியின் இயக்குனர் குமரவேல், முதல்வர் பிரீத்தி, சிறப்பு விருந்தினர்களும் கல்விக்கலை, விளையாட்டு ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்தினர். பள்ளியின் மாணவ மாணவிகளின் கலை, விளையாட்டு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் மூத்த ஆசிரியர்களையும் விருதுகள் கொடுத்து வாழ்த்தினர். பள்ளியின் துணை முதல்வர் உஷா ஸ்ரீதர் நன்றி உரையோடு விழா நிறைவு பெற்றது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.